அடுத்ததாக பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் மாணவர் நல அலுவலராக இருந்து தமிழகத்தில் ஏறக்குறைய பல பல்கலைக்கழகங்களில் இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம், நாட்டு நலப்பணி திட்டத்தில் இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம், கடந்த 40 ஆண்டுகளாக தமிழகத்தில் இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் நன்கு அறிமுகமான, ஏனென்றால் நான் ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னால் மாணவனாக இருந்த பொழுது அப்பொழுதே இவர் நாட்டு நலப்பணி திட்டத்தினுடைய சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர். எனவே நாடறிந்த நல்லறிஞர் மூத்த பேராசிரியர் ரத்னா நடராஜன் அவர்கள் இப்பொழுது கருத்துரை வழங்குவார்கள். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த விழாவிற்கு தலைமை வகித்துக் கொண்டிருக்கின்ற நீதி அரசர் அவர்களே, போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் புகழுக்கும் உரிய சிறப்பு விருந்தினர், நூலை வெளியிட்டவர் பேராசிரியர் அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற முன்னாள் பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் அவை அவர்களே, மூத்த வழக்கறிஞர் திரு காந்தி அவர்களே, பாராளுமன்ற உறுப்பினர், அழைப்பினை ஏற்று வருகை தந்திருந்து இந்த விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ஆன்றோர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் இதற்கு பெரிதும் உதவி செய்த திரு செல்வ கணபதி அவர்களையும் நான் இந்த நேரத்திலே பாராட்டுகிறேன். அவர் சொன்னார், குழந்தை பருவத்தில் இருந்து நான் அவரை அறிவேன் என்று. மாணவ பருவத்திலிருந்தே எனக்கு நன்றாக தெரியும். அவருடைய குடும்பத்தையும் அறிவேன். என்னுடைய குடும்ப நண்பர் என்று சொல்ல வேண்டும். சென்னை பல்கலைக்கழகத்தில் நான் பணியாற்றுகின்ற பொழுது அவரை பார்த்தேன். மனிதர்களில் 2 வகைப்பட்டவர்கள். ஒருவர் தங்களுக்காகவே வாதிட்டு தங்களையே வளர்த்து கொள்வார்கள். இன்னொரு வகையினர் பிறருக்காக வாதிட்டு தங்களை வளர்த்து கொள்வார்கள். 2வது வகையை சார்ந்தவர் தான் டாக்டர் v.r.s.sampath அவர்கள். இந்த சமுதாயமே அவருக்கு வீடு, சட்டமே அவருக்கு மனைவி, நண்பர்கள் தான் அவருக்கு உறவினர்கள் என்று சொல்லலாம். அந்த வகையிலே அவர்கள் வந்தவர்கள். இங்கே சொல்லுகின்ற பொழுது அவரை பற்றி சொல்லுவேன். ரைட் பிரெயின், லெஃப்ட் பிரெயின் என்று சொல்லுவார்கள். பெரும்பாலோர் லெஃப்ட் பிரெயினை தான் பயன்படுத்துகிறோம். ரைட் பிரெயினை பயன்படுத்துவது வெகு சிலர் தான். நம்பர் சம்பத் ரைட் பிரெயினை அதிகமாக பயன்படுத்துபவர். இந்த சட்ட கதிரை எடுத்துக்கொண்டால் நீங்கள் அதிலே பார்க்கலாம். அது ஏனோ சட்டம் கதிர் என்று சொல்லுகின்ற பொழுது இது வெளியிடுகிறார்கள் என்று பார்த்தபோது முழுக்க முழுக்க சட்டமாக இருக்குமே என்று கூட நான் நினைத்து பார்த்தேன். ஆனால் ஸ்விஃப்ட் என்ற ஒரு கவிஞர் சொல்லுவார், சானட் என்ற 14 வரிகளிலே, உலகம் முழுமையிலும் நான் சுற்றி வந்தாலும் கூட என்னுடைய தாய்நாட்டு மண்ணிலே காலை பதிக்கின்ற பொழுது அதிலே நான் பரிசிக்கின்ற அந்த சுவாச காற்று இருக்கிறதே, அது என்னை மகிழ்விக்கிறது என்று சொல்லுவார். அதே போன்றுதான் உலகத்தில் இருக்கிற பல நாடுகள், கனடாவில் இருந்து ஆஸ்திரேலியா வரையிலும் பல நாடுகளை அவர்கள் சுற்றி பார்த்தாலும் கூட, பல பயிற்சிகளிலே கலந்து கொண்டாலும் கூட, பல கருத்தரங்களிலே பல தாள்களை எல்லாம் அவர்கள் படித்திருந்தாலும் கூட, இந்த தலைப்பு இருக்கிறதே, சென்னையிலே இருந்து உலகை நோக்கி என்ற தலைப்பு இருக்கிறதே, இந்த புத்தகத்தை நான் படித்த பொழுது ஒரு வரலாற்று ஆசிரியன், ஒரு நிலவுகள் ஆசிரியன் என்ற வகையிலே பார்க்கின்ற பொழுது உலகத்தையே நான் சுற்றி வந்ததாக நினைக்கிறேன். அதை பார்க்கின்ற பொழுது அவ்வளோ அழகாக 233 பக்கங்களில் 48 தலைப்புகளில் எல்லாவற்றையும் அவர்கள் கலந்திருக்கிறார்கள். எவரோடு பழகினார், எந்த இடங்களுக்கெல்லாம் சென்றிருக்கிறார் என்பதை பற்றியெல்லாம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக நான் பார்க்கிறேன், டோன்ட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ் பட் டூ எ திங் டிஃப்ரெண்ட்லி என்பதற்கு அவர் ஒரு உதாரணம் என்று சொல்லலாம். இஃப் சம்மன் கேன் டூ இட், வை ஐ கேனாட் டூ இட் என்ற கொள்கை உடையவர். இஃப் நன் கேன் டூ இட், தென் ஐ மஸ்ட் டூ இட் என்ற கொள்கையை உடையவர். ஏனென்றால் பல்கலைக்கழகத்தில் நான் பார்த்திருக்கிறேன், மாணவராக இருந்த பொழுதே இவைகளுக்கெல்லாம் ஒரு எம்பாடிமெண்ட், ஒரு சொந்தக்காரராக முழு உருவம் கொடுத்தவர் அவர். இந்த சட்டக்கதிரை 16 ஆண்டுகளாக அவர்கள் செய்து வருகிறார் என்றால், பத்திரிகை நடத்துபவர்களுக்கு தெரியும் அதில் எவ்வளவு கடினம் என்று. நடத்தி பார்த்து எத்தனை பேர் பத்திரிகைகளை மூடிவிட்டார்கள் என்று தெரியும். நானே பத்திரிகை ஆரம்பித்திருக்கிறேன், கையை கடித்து கொண்டிருக்கிறேன், அதை நடத்த முடியாமல் விட்டுவிட்டிருக்கிறேன். ஆனால் 16 ஆண்டுகள் இந்த சட்டக்கதிர் என்பது சிலர் தான் வாங்கி படிப்பார்கள். ஆனால் அதை நடத்தி கொண்டு வருகிறார் என்றால் அதற்காகவே நான் அவரை பாராட்டுகிறேன். அதில் இருக்கிற கட்டுரைகளை தொகுத்து இப்படி வெளியிட்டிருக்கிறார்கள்.
அதிலே பார்க்கின்ற பொழுது நேற்றைய நிலையை அதில் பார்க்கிறோம், இன்றைய நிலையை பார்க்கிறோம், நாளைக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் அவர்கள் கொள்ளுகிறார்கள். டாக்டர் கிஷோர் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது ஒரு கருத்தை மிக அழகாக சொன்னார்கள். அணுகுண்டு என்பதை குறித்து அவர்கள் அதிலே குறிப்பிட்டார்கள் என்று. அந்த அணுகுண்டு தேவையா என்று கேட்ட பிறகு அதை சொல்லுகிறார். கோடிக்கணக்கான ரூபாய்களை நாம் அணுகுண்டு தயாரிப்பதற்கு செலவிடுகிறோம், ஆனால் கோடிக்கணக்கான மக்கள் பசியால் வாடுகிறார்களே, அவர்களுக்கு ஏன் செலவிடக்கூடாது என்ற கேள்வியும் அவர்கள் எழுப்புகிறார் என்பதை பார்க்கிறோம். கனடாவின் முதல் ஆஸ்திரேலியா வரை இவர் பார்த்தது, கண்டது, கேட்டது எல்லாவற்றையும் இதில் கொடுக்கிறார். அமெரிக்கர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஒரு கருத்தை சொல்லுகிறார். அவர்கள் உடனுக்குடன் முடிவெடுப்பவர்கள், அதுதான் அவருடைய வாழ்க்கையின் ரகசியம், உயர்வுக்கு ரகசியம் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இன்னொன்றையும் கொடுக்கிறார். சமத்துவத்தை பற்றி குறிப்பிடுகின்றது, யாரும் இன்னொரை பார்த்து சார் என்று குறிப்பிடுவது கிடையாது, எல்லோரையும் பெயரிட்டு தான் அழைக்கிறார்கள் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். கொரிய மொழியில் இருவர் சேருகின்ற பொழுது பார்க்கின்ற பொழுது கொரிய மொழியில் பேசிக் கொள்ளுகிறார்கள். ஜப்பானியர்கள் ஒன்றாக சேருகின்ற பொழுது ஜப்பானிய மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழர்கள் இருவர் ஒன்றாக சேருகின்ற பொழுது ஆங்கிலத்தில் பேசுகிறார்களே, ஏன் என்று கேட்கிறார். அதே போன்று அவர் சொல்லுகிறார், ஒரு சட்டம் என்று சொல்லுகின்ற பொழுது சட்டத்தை தமிழிலே கொண்டு வந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அவரெல்லாம் அவருடைய ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்துகிறார் ஒவ்வொரு இடத்திலும். ஜூல் வெர்னி என்ற ஒரு கவிஞர் 1869 த மேன் ஆன் த மூன் என்ற ஒரு நூலை எழுதுகிறார். ஆனால் அதை ஒரு விஞ்ஞானி படிக்கிறார். அந்த விஞ்ஞானி படிக்கின்ற பொழுது அட்லாண்டிக் மகாசமுத்திலிருந்து இந்த ராக்கெட் மேலே செல்லுகிறது. அது மேலே சென்று நிலவுக்கு சென்ற பிறகு திரும்ப வருகின்ற பொழுது பசிபிக் கடலில் வந்து அங்கே கீழே இறங்குகிறது. அந்த விஞ்ஞானி அந்த கட்டுரையில் படித்ததை போன்றே ஒரு ராக்கெட்டை வடிவமைக்கிறார். அதே அட்லாண்டிக் மகாசமுத்திரத்தில் மேலே செல்லுகிறது. திரும்பி வருகின்ற பொழுது அந்த பசிபிக் மகாசமுத்திரம் அந்த கட்டுரையில் எப்படி குறிப்பிடுவதோ அதற்கு அருகிலேயே அது வந்து இறங்குகிறது. அதே போன்றுதான் அவர் ஒரு கனவு காண்கிறார். இந்த கனவு என்றைக்கும் நினைவு ஆகும் ஒரு நாளைக்கு என்று நான் நினைக்கிறேன். அதே போன்றுதான் எடுத்துக்கொண்டால் இன்னொன்று உலக அரசு மிக அழகாக குறிப்பிடுகிறார். உலக அரசு அமைய வேண்டும் என்று உறுதியாக நம்புகிறார். அதற்கு அவர் சில உதாரணங்களை சொல்லுகிறார். யூரோப்பியன் கண்ட்ரிஸ் என்று சொன்னால் 26 நாடுகள் இருக்கிறது ஐரோப்பாவில். ஐரோப்பிய வரலாற்றை படிப்பவர்கள் தெரியும். டாக்டர் சாமிநாதன் இங்கே இருக்கிறார், அவர்கள் போதித்திருக்கார், தெரியும். ஒவ்வொரு நாடும் எப்பொழுதும் சண்டை சண்டை சண்டை. ஆனால் அவர்கள் கூட 1945க்கு பிறகு யூரோப்பியன் யூனியன் ஒன்றை அவர்கள் அமைத்துக் கொண்டார்கள். எனவே அது ஒன்றாக இணைகிற பொழுது, கிழக்கு ஜெர்மனியும் மேற்கு ஜெர்மனியும் ஒன்றாக இணைகின்ற பொழுது, 612 சமஸ்தானங்கள் இந்தியாவிலே இணைகின்ற பொழுது ஏன் ஒரு உலக அரசு அமையக்கூடாது என்று அவர் நினைக்கிறார். இது அவருடைய கனவு என்பதை பார்க்கிறோம். அதே போன்று எடுத்துக்கொண்டால் இன்னொன்று கனடா. அங்கே மத்திய அரசு மாநில அரசு இருக்கிறது. ஆனால் மத்திய அரசு மாநில அரசில் தலையிடுவது கிடையாது, மாநில அரசு மத்திய அரசில் தலையிடுவது கிடையாது. இத்தகைய நிலை இருந்தால் ஒரு நாடு எவ்வளவு நன்றாக இருக்கும் என்றையும் அவர்கள் குறிப்பிடுகிறார். சமாதான கல்வி பயிற்சி அளிக்க வேண்டும் கல்வி நிறுவனங்களிலே என்பதையும் அவர்கள் வலியுறுத்துகிறார். இன்னொரு புதிய வார்த்தை நீங்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ள வேண்டும். டயாஸ்பொரா என்ற ஒரு வார்த்தை. இந்த டயாஸ்பொரா என்றால் என்ன வார்த்தை என்றால், குறிப்பிட்ட மண்ணில் பிறந்தவர்கள் உலகெங்கும் சிதறி அங்கு அவர்கள் காலூன்றி வளர்ந்து வாழ்ந்து சிறப்பு பெறுகின்ற பொழுதுதான் அந்த பெயர் குறிப்பிடப்படுகிறது. இதை முதலில் செய்தவர்கள் யார் என்றால் யூதர்கள் செய்தார்கள். அதை ஆண்டுதோறும் இன்றைக்கும் ஒரு விழாவாக கொண்டாடி வருகிறார்கள். பின்னர் கிரேக்கர்கள் இதை பின்பற்றினார்கள், பின்னர் சீனர்கள் பின்பற்றினார்கள். இந்தியாவிலே சங்வி என்பவர் 2003ஆம் ஆண்டு 110 நாடுகளிலே இருந்து வெளிநாடுகளிலே இருந்து வரவழைத்து இந்தியர்களை வரவழைத்து இங்கே ஒரு பெரிய விழாவை கொண்டாடினார் என்று அதையும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதை போன்று பல செய்திகளை நாம் அறிகிறோம். மலேசியா என்று சொல்லுகின்ற பொழுது உலகுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நாம் பாபர் மசூதி இடித்து விட்டோம், ஆனால் அங்கே எடுத்துக்கொண்டால் 18,000 கோயில்கள் அங்கே இருக்கின்றன என்று. டத்தே சாமுவேல் இவருக்கு ஒரு நெருங்கிய நண்பர். அதே நேரத்தில் அங்கே இருக்கிற பிரதமரை குறித்து பார்க்கின்ற பொழுது மாதீர் முகமது 17 கட்சிகளை கொண்ட ஒரு கூட்டணி ஆட்சி அவர் அமைத்துக் கொண்டு 22 ஆண்டுகளாக அவர்கள் நன்றாக சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். நாம் அவரிடத்திலிருந்து பல பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக அங்கே நடைபெறுகின்ற பொழுது, தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது இவர் பார்வையாளராக செல்லுகிறார்.
அந்த நடைமுறைகளை நாமும் பின்பற்ற வேண்டும் என்றும் அவர்கள் சொல்லுகிறார். ஆஸ்திரியா தன்னிடத்தில் இருக்க ஒரு குறையையும் அவரை சுட்டி காண்பிக்கிறார். ஆஸ்திரியாவில் ஒரு பயிற்சிக்காக செல்லுகிறார். அங்கே தங்கி வருகின்ற பொழுது இரவு குரட்டை விடுகிறார். இவர் அந்த குரட்டை விடுவதன் காரணமாக காலினோ என்ற அந்த நண்பர் அந்த இன்னொரு நண்பரை இழக்க ஒரு நேரிடுகிறது. அதற்காக நான் வருத்தப்படுகிறேன் என்று அந்த குறையும் அதில் சுட்டி காட்டுகிறார். இன்னொன்று திருக்கழுக்குன்றம். அங்கே கல்வெட்டுகளை எல்லாம் இவர் ஆய்கிறார். அதை பார்க்கின்ற பொழுது எடுத்துக்கொண்டால் அங்கே குற்றவாளிகளுக்கு மனித நேயத்தோடு குற்றவாளிகளை நடத்துகிறார்கள். அமெரிக்காவிலும் அதே போன்று குற்றவாளிகளை மனித நேயத்தோடு நடத்துகிறார்கள். ஆனால் நாம் அவரிடமிருந்து பாடம் கற்க வேண்டும். கிரேக்க நாட்டில் ட்ரேகா என்ற ஒரு பெரிய சட்ட வல்லுனர் மன்னர் அழைக்கிறார். ஒரு சட்ட தொகுப்பை நீ கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எவ்வளவு நாள் என்று சொல்லுகிறார். நான் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் விரைவிலேயே அந்த சட்ட தொகுப்பை கொண்டு வந்து கொடுக்கிறார் அந்த ட்ரேகா. மன்னர் பார்க்கிறார், என்ன இவ்வளவு விரைவாக நீ கொண்டு வந்து விட்டாய் என்று. ஆம், எடு என்று பார்த்தால் ஒரே வரிதான். சட்ட தொகுப்பு ஒரே வரியில் இருக்கிறது. என்ன என்று பார்த்தால் எந்த விதமான குற்றம் செய்தாலும் அவனுக்கு மரண தண்டனை, இதுதான், வேற ஒன்றும் இல்லை. என்ன இப்படி எழுதியிருக்கிறாய் என்று கேட்டார். நீங்க சிறு குற்றத்துக்கு சிறு தண்டனை, அதற்கு பிறகு பெரிய தண்டனை என்று சொன்னால் குற்றவாளிகளை ஊக்குவிக்கிறீர்கள் என்று பொருள். சிறு குற்றம் செய்தாலே மரண தண்டனை என்று சொன்னால் இங்கே குற்றம் செய்தவர்களை இருக்க முடியாது. அதற்காகத்தான் இப்படி என்றார். எல்லோரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். மேலே இருக்க துணியை அவருக்கு போடுகிறார்கள். அந்த துணியெல்லாம் மேலே மலை மாதிரி ஆகின்ற பொழுது அதிலேயே ட்ரேகா அங்கேயே இறந்து விடுகிறான் என்ற ஒரு நிகழ்ச்சி வருகிறது சட்டத்தில். அது போன்று சட்டம் என்று பார்க்கின்ற பொழுது இங்கே மனித நேயத்தோடு இருக்க வேண்டும் என்று அவர்கள் கொடுக்கிறார்கள். இன்னொன்று, அழகிய தமிழ் சொற்களை அவர்கள் கொடுக்கிறார். மொழிபெயர்ப்பு அதில் பார்த்தால் டாலரன்ஸ் என்பதற்கு பொறுத்து, அமைவு, பண்பு என்று குறிப்பிடுகிறார். இந்த கேட்ச் வேர்டு என்று அடிக்கடி சொல்லுவோம். நான் பார்க்கவில்லை. ஒரு அழகான தமிழ் சொல்லை கொடுக்கிறார். கொழு சொல் என்ற ஒரு சொல்லை கொடுக்கிறார். படித்தல் மனிதனை உருவாக்குகிறது. உரையாடல் மனிதனை எந்த நேரத்திலும் பேசுவதற்கு தயார் செய்கிறது. ஆனால் எழுதுதல் ஒரு மனிதனை மனிதனாக்குறது என்று பிரான்சிஸ் பேக்கன் அவர்கள் குறிப்பிடுவார்கள். இந்த மூன்றும் அவரிடத்திலே பொருந்தி இருக்கிறது டாக்டர் சம்பத் இடத்திலே. திரு ரத்னா நடராஜன் அவர்களுடைய வாழ்த்துக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. அடுத்ததாக நூலை பற்றி கருத்துரை வழங்க நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி வசந்தி ஸ்டான்லி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மிக இனிமையாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற சென்னையிலிருந்து உலகை நோக்கி நூல் வெளியீட்டு விழாவின் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற நீதியரசர் KN பாஷா அவர்களே, நூலினை வெளியிட்டு சிறப்புரையாற்ற இந்த விழாவிலே வந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற தமிழகத்தின் நிதியமைச்சர் மாண்புமிகு அன்பு ஐயா பேராசிரியர் அவர்களே, எனக்கு முன்னாலே இந்த நூலின் சிறப்புகளை எல்லாம் எடுத்து சொல்லி அமைந்திருக்கின்ற அன்பு ஐயா ரத்ன நடராஜன் அவர்களே, டாக்டர் கிஷோர்குமார் அவர்களே, பெயரிலேயே செல்வத்தை வைத்துக் கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியை தாங்கி பிடித்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் செல்வ கணபதி அவர்களே, வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற நிகழ்ச்சியின் நாயகர் அன்பு அண்ணன் VRS சம்பத் அவர்களே, மற்றும் அண்ணன் அவர்களுடைய நிலைய கலைஞர்களாக வந்து இங்கே சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற அண்ணன் காந்தி அவர்களே, அண்ணன் ஔவையார் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே வந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னையில் இருந்து உலகை நோக்கி என்கின்ற இந்த நூலை அன்பு அண்ணன் அவர்கள் சம்பத் அவர்களின் இடத்திலே கொடுத்து இந்த நூலை குறித்து நீ பேச வேண்டும் என்று சொன்னபோது எனக்கு முதலிலே மனதிலே தோன்றிய பயம் என்னவென்று சொன்னால், குழந்தை பருவத்திலிருந்து நான் பார்த்து வளர்ந்த அவர் பேராசிரியர் என்று பெயரிலே இருக்கலாம், ஆனால் உண்மையிலேயே என்னுடைய பேச்சுக்கு ஆசிரியராக இருக்கக்கூடியவர் அவர். சின்ன வயதிலிருந்தே தலைவர் கலைஞர் அவர்களுடைய, அண்ணா அவர்களுடைய பேச்சை கேட்டு வளர வேண்டும், பேச வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய தந்தை அவர்கள் ஆங்கிலத்தை நீ படிக்க வேண்டும், கல்லூரியிலே சென்று படிக்கும்போது ஆங்கிலம் படிக்க வேண்டும், ஆனால் தமிழிலே பேச வேண்டும் என்று சொல்லி என்னை மிகவும் எனக்கு ஆர்வமூட்டி வளர்த்தவர்களிலே
நான் சில நேரங்களில் அவருடைய மேடையில் இருந்து பார்க்கின்ற போது, சமீபத்திலே நான் பார்த்த மேடை, ஐயா பேராசிரியர் அவர்கள் இருந்த மேடை, என்னுடைய அன்பு சகோதரர் கனிமொழி அவர்களுடைய கவிதை நூல் வெளியீட்டு விழா. சிகரங்களில் உலகிறது காலம் என்கின்ற அந்த ஒரு வித்தியாசமான தலைப்பை பார்த்தவுடனே ஹவு டு ஜஸ்டிஃபை திஸ் டைட்டில் என்கின்ற அந்த ஒரு கேள்வி என் மனதிலே எழுந்தது. ஆனால் இந்த புது கவிதைக்கும் எனக்கும் வெகு தூரம் என்று அவர் தன்னை பற்றி, அந்த கவிதை நூலை பற்றி அவர் பேசுகின்ற போது தன்னை சொல்லிக் கொண்டாலும் கூட, அந்த தலைப்பை சிகரம், பெரியார் ஒரு சிகரம், தலைவர் கலைஞர் ஒரு சிகரம் என்று சொல்லி அதை மிக அழகாக அந்த கவிதை நூலை எழுதிய கனிமொழி அவர்கள் கூட சிகரம் என்று சொல்கின்ற போது எதை நினைத்து எழுதினாரோ தெரியாது. ஆனால் பேராசிரியர் ஐயா அவர்கள் அந்த நூலுக்கு இருக்கக்கூடிய தலைப்புக்கு கொடுத்த பொருத்தமான விளக்கம் இருக்கிறதே, அதையும் மிக எளிமையாக ஆற்றோட்டம் என்று சொல்வார்கள். அதுபோல இது போல ஒரு நடையை நான் இதுவரை பார்த்ததே கிடையாது. அவர் இருக்கின்ற மேடையிலே நானும் பேசுகின்றேன். அந்த பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த அண்ணன் சம்பத் அவர்களுக்கும், என்னை பேச அனுமதித்திருக்கின்ற பேராசிரியர் அவர்களுக்கும் நான் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இந்த நூலினை படிக்கின்ற போது அண்ணன் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு வாய்ப்பு வழங்குகின்ற போது நான் அவர் மேலே கொண்டிருக்கின்ற அன்பை பார்த்தேன் என்று சொல்லி. இந்த நூலை படிக்கின்ற போது எனக்கு தெரிவது, அண்ணன் அவர்களுக்கு தலைவர் கலைஞர் மேலே இருக்கின்ற அன்பு, தமிழின் மேலே இருக்கின்ற ஆர்வம், சட்டம் குறித்து அவருக்கு இருக்கின்ற அறிவு, மேலும் தமிழில் மற்றவர்களுக்கு சட்டத்தை அறிந்து கொள்ள வேண்டும் தமிழிலே என்கின்ற அந்த எண்ணத்திலே அவருக்கு இருக்கக்கூடிய அந்த முனைப்பு, இதற்கும் மேலை நாடுகளுக்கு எல்லாம் செல்கின்ற போது இப்படியெல்லாம் நம்முடைய நாடு எப்போது ஆகுமோ என்று தன்னுடைய நாட்டையும் அந்த நாடுகளையும் எண்ணி எண்ணி அவர் ஒப்பிட்டு அவர் தன்னுடைய மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆதங்கங்களை வெளிப்படுத்தியிருக்கின்ற பாங்கு, இதற்கும் மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு கவிஞருக்கே உண்டான கனவு போல ஜூல்ஸ் வெர்னே என்கின்ற அந்த எழுத்தாளர் சொல்வார். எனக்கு முன்னாலே பேசிய அன்பு சகோதரர் கூட அவருடைய ஒரு கட்டுரையை பற்றி குறிப்பிட்டு, எப்படி ராக்கெட்டின் மூலமாக நிலவை சென்று மனிதன் தொட்டு வந்தான் என்கின்ற கதையை அவர் எழுதினார் என்று சொல்லி, அவருடைய மற்றொரு கதையின் பெயர் அரௌண்ட் த வேர்ல்ட் இன் 80 days. 1905ஆம் ஆண்டுக்குள்ளாகவே ஜூல்ஸ் வெர்னே என்கின்ற அந்த எழுத்தாளருடைய வாழ்வே முடிந்துவிட்டது. 19ஆம் நூற்றாண்டு காலத்திலே அவர் தன்னுடைய எழுத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். அரௌண்ட் த வேர்ல்ட் இன் 80 days என்கின்ற அந்த கதையை அவர் எழுதுகின்ற போது உலகத்தை சுற்றி 80 நாட்களிலே வந்துவிட முடியும் என்பது ஒரு பெரிய கனவாகத்தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு எண்ணி பார்த்தோம் என்று சொன்னால், அரௌண்ட் த வேர்ல்ட் இன் 80 days ஏன் போக முடியாதா? 80 days என்ன, 8 நாட்களுக்குள்ளாகவே சுற்றி வந்து விடக்கூடிய நிலைமை வந்துவிட்டது. ஆனால் அந்த கதையை அவர் எழுதுகின்ற போது, கதையாக எழுதுகின்ற போது நிச்சயமாக அவர் எண்ணிடவில்லை 80 நாட்களுக்கு உள்ளாக உலகத்தை சுற்றி வந்துவிட முடியும் என்று சொல்லி. ஒரு கதாசிரியருக்கு உண்டான கற்பனையோடு, சில நேரங்களிலே இன்னும் சொல்ல போனால் ஒரு கவிஞருக்கு உண்டான உரிமையோடு அண்ணன் அவர்கள் சட்டக்கதிரிலே இது தன்னுடைய புத்தகத்திலே ஒரு எடிட்டோரியலாக, தன்னுடைய ஒரு ஆசிரியராக, பதிப்பாளராக தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டதை எல்லாம் தொகுத்துதான் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னாலும் கூட சொல்கிறார், சேவை வரி ஏன் இத்தனை அளவு போட வேண்டும்? 2% என்று ஆரம்பித்தீர்கள், 2% உயர்த்தி கொண்டே போகிறீர்கள், 12% வந்து விட்டீர்கள், எங்கே போய் நிற்பீர்கள்? ஏன் அதை 5% ஆக்கக்கூடாதா? மத்திய அரசிலே இருந்து இந்த பணத்தை வாங்கிக் கொள்கிறீர்கள், என்ன செய்கிறீர்கள்? வாட் டிட் யூ ப்ராமிஸ் ஃபர்ஸ்ட், வாட் ஆர் யூ டூயிங் நவ்? எதை சொல்லிவிட்டு இதை வாங்கினீர்கள் இந்த சேவை வரியை? இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? உள்ளாட்சி அமைப்புகளுக்கு, மாநில அரசுக்கு வந்து சேர வேண்டிய பணம், அதை கொடுத்தால் என்ன? உரிமையோடு தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். இது நடக்குமா நடக்காதா தெரியாது, ஒருவேளை வரும் காலத்தில் நடக்கலாம். மாநில அரசுகள் சேர்ந்து உரிமையோடு குரல் கொடுத்தால், அதைத்தான் நான் சொன்னேன், ஒரு கவிஞருக்குரிய உரிமையோடு ஒரு கற்பனையோடு அவர் எழுதியிருந்தாலும் கூட இன்னும் பல விஷயங்களிலே தமிழ் ஆட்சி மொழியாக வர வேண்டும். தமிழில் இருக்கக்கூடிய சட்டத்திலே ஒரு வார்த்தைகளும் தமிழிலே அவைகள் மொழிபெயர்க்கப்பட வேண்டும். கணினி மொழியிலே எப்படி, இணையத்திலே நாம் பயன்படுத்துவதற்கு தமிழை எப்படி நாம் கொண்டு வர வேண்டும் என்று பல விதங்களிலே அவைகளை எல்லாம் வெறும் கனவாக, கற்பனையாக நாம் எண்ணிவிட முடியாது. ஆனால் தனக்கே உரிய சாதுரியத்தோடு அவர் எழுதுகின்ற போது ஒரு எடிட்டோரியலுக்கு என்ன எழுத வேண்டுமோ ப்ரிசைஸ், கிறிஸ்ப், அப்படித்தான் அவர் எழுதியிருக்கிறார். ஆனால் அதை எழுதியிருக்கின்ற அந்த பாங்கிலே அதை படிக்கின்ற போது இதற்கும் மேலாக அவர் மனதிலே எத்தனை எண்ணங்கள் இருந்தால் ஒரு எடிட்டோரியலுக்குள்ளாக தன்னுடைய கருத்தை இத்தனை சுருக்கமாக, ரத்தின சுருக்கமாக அவர் வைத்திருப்பார் என்கின்ற அந்த கருத்தை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்படி படைப்பிலக்கியங்களிலே
சொல்லுகின்ற போது இந்த பயணக்கட்டுரைகள் என்பது டிராவலாக் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவோம். ஒரு இடத்தை விட்டு மற்றொரு இடத்துக்கு பயணப்பட்டு போகின்ற போது உள்நாடாகவும் இருக்கலாம், வெளிநாடாகவும் இருக்கலாம், ஸ்ட்ரேஞ்ச் வித்தியாசமான ஒரு அனுபவங்கள் அவைகளை பதிவு செய்யக்கூடிய அந்த இலக்கியத்துக்கு டிராவலாக் என்று பெயர் சொல்வார்கள். அப்படி ஒரு உதாரணம் ஆங்கில இலக்கியத்திலே நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சிட்டிசன் ஆஃப் த வேர்ல்ட் என்று ஒரு நாவலை பற்றி குறிப்பிடலாம். அந்த சிட்டிசன் ஆஃப் த வேர்ல்ட் என்கின்ற அந்த நாவலிலே அந்த ஹீரோவுக்கு, அந்த கதாநாயகனுக்கு பெயரே கிடையாது. மேன் இன் த பிளாக் என்று மட்டும்தான் அவனை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு அல்டாங்கி அல்லது அல்டாஞ்சி என்று நாம் அழைக்கலாம். அந்த ஒரு சைனாவை சேர்ந்த சீன ஒரு தத்துவ ஞானி இருவருமாக சேர்ந்து அவர்கள் பயணப்பட்டு போகின்ற அந்த கட்டுரை மிகவும் அருமையான ஒரு கட்டுரை. அந்த டிராவலாக் என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு மிகவும் விரிவாக எழுதக்கூடிய தன்னுடைய பயண அனுபவங்களை எல்லாம் இந்த சட்டக்கதிருக்காக எழுத வேண்டும் என்கின்ற போது அண்ணன் அவர்கள் அவைகளை எல்லாம் சுருக்கி சுருக்கி கேப்சூல் வடிவத்திலே நமக்கு கொடுத்து விட்டார்கள். அவருக்கு இருக்கின்ற அறிவு, அவருக்கு இருக்கின்ற ஞானம், அவர் சென்று பார்த்திருக்கின்ற மற்ற விஷயங்கள், அவரை பாதித்திருக்கின்ற விஷயங்கள், அவருக்கு இருக்கின்ற எழுத்திலே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளோ என்று சொல்கிறோமே அந்த தெளிவு, இவைகளை எல்லாம் வைத்து அண்ணன் அவர்கள் நிச்சயமாக தன்னுடைய ஒவ்வொரு பயணத்தையும் குறித்து தனித்தனியாக ஒரு புத்தகமாக வெளியிட வேண்டும் என்று நான் இந்த மேடையிலே அவரை அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். இது இந்த எடிட்டோரியலுக்காக மாத்திரம் உங்களுடைய எழுத்தறிவை தயவு செய்து, உங்களுடைய எழுத்து ஆற்றலை நீங்கள் சுருக்கிக் கொள்ள வேண்டாம். அது மிகவும் பரந்துபட்டதாக இருக்கின்ற டாக்டர் கிஷோர்குமார் அவர்கள் சொன்னது போல எந்த ஒரு 8 தலைப்பாக இந்த புத்தகத்தையே பிரித்துக் கொள்ள முடியும் என்று சொன்னால், இதற்கும் மேலாக மற்றொரு விஷயத்தையும் நான் இங்கு பார்த்தேன். This is not arranged in chronological order. ஒரு 1999 2007 என்று போகின்ற போது நடுவில் வேறொரு வருஷத்துக்கு உண்டான ஒரு எடிட்டோரியல் அதிலே வந்திருக்கிறது. எப்படி அதை நீங்கள் தொகுத்தீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. உங்களுடைய ஒவ்வொரு சட்டக்கதிரனுடைய அந்த உங்களுடைய எடிட்டோரியலிலே வரக்கூடிய உங்களுடைய ஆசிரியருடைய கருத்தாக பதிவு செய்து வந்திருக்கிறதை காலம் முன்பின் வருகின்ற போது சில நேரத்தில் ஏன் இப்படி நீங்கள் எழுத வேண்டியது வந்தது என்று நான் திருப்பி பார்க்கின்ற போதுதான் அந்த வருஷத்தை பார்க்கின்ற போது இது முன்னும் பின்னுமாக முரணாக இது கோர்க்கப்பட்டிருக்கிறது என்பது தெரிந்தது. இது போல சின்ன சின்ன விஷயங்களை தவிர்த்து கொண்டு இது ஒரு முன்னோடியாக உங்களுடைய எழுத்தாற்றலை பதிவு செய்வதற்கு ஒரு முன்னோடியாக இருக்கலாம். ஆனால் எத்தனையோ தமிழிலே பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இதை போல எழுத்துக்களை பற்றி தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்கின்ற தன்னுடைய பயணங்களை பற்றி சொல்லுகின்ற போது அம்மையார் சிவசங்கரி அவர்களுடைய இலக்கியத்தின் மூலமாக எப்படி இந்தியாவை இணைப்பது என்கின்ற வழியாக அவர் எழுதி சென்றிருந்த அந்த நாவலை பற்றி குறிப்பிடலாம். அதற்கு பிறகு நிட் இந்தியா த்ரூ லிட்ரேச்சர் என்கின்ற அவருடைய படைப்பு. ஆரம்ப காலகட்டத்திலே நாம் எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஐயா CS என்று சொல்லக்கூடிய சி சுப்பிரமணியம் அவர்கள் நான் சென்ற நாடுகள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். விவேகானந்தர் அவர்கள் கூட அமெரிக்கா முதல் அல்மோரா வரை என்று எழுதியிருக்கிறார்கள். தம்முடைய கருத்துக்களை தான் பார்த்த அனுபவங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற சொல்கின்ற போது நம்முடைய நாட்டை ஆண்ட ஐயா ஜவஹர்லால் நேரு அவர்கள் தன்னுடைய மகளுக்கு எழுதிய கடிதங்களை நாம் பார்க்கின்ற போது எப்படி நான் சில நேரங்களில் எழுத வேண்டாம் என்று கூட நினைக்கிறேன். இந்த எழுத்தினாலே உன்னை நான் கவலைப்படுத்துகிறேனோ என்று கூட நான் அஞ்சுகிறேன். ஆனாலும் இப்போது நீ சிறிய பெண்தான். ஒவ்வொரு முறையும் சிறையில் இருந்து தான் இருக்கின்ற போது நேரு அவர்கள் எழுதும் போது தன்னுடைய மகளுக்கு எழுதும் போது குறிப்பிடுகிறார். அப்படி எழுதுகின்ற ஒரு கடிதத்திலே ஒரு இடத்திலிருந்து டேராடூன் என்கின்ற மற்றொரு சிறைக்கு அவரை திடீரென்று உங்களுடைய பெட்டிகளை எல்லாம் கட்டிக்கொண்டு உடனடியாக இந்த இடத்தை விட்டு விடுதலை அல்ல, ஒரு சிறையிலிருந்து மறு சிறைக்கு செல்லும் போது அப்படி போகும்போது அவர் பார்க்கின்ற அந்த வனாந்திரங்கள் ஒரு சிறிய கால இடைவெளிக்காவது எனக்கு சுதந்திர காற்றை நான் சுவாசித்துக் கொண்டு நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் அதில் பதிவு செய்யும் போது அவர் சொல்கிறார், இப்போது நீ சிறிய பெண்தான், ஆனால் நான் பார்த்த என்னை பாதித்த விஷயங்களை நான் இதில் எழுதியிருக்கிறேன், வருங்காலத்திலே இவை உனக்கு உதவியாக இருக்கக்கூடும் என்று சொல்லி அவர் அவைகளை பதிவு செய்திருக்கிறார். அப்படி தன்னுடைய தந்தையார் மூலமாக, அவருடைய எழுத்துக்கள் மூலமாக, கடிதங்கள் மூலமாக சிறு வயதில் இருந்தே செதுக்கப்பட்டதால் தான் இந்திரா காந்தி அவர்கள் the one and only man in her cabinet என்று அழைக்கப்பட்டார் என்று சொன்னால் அது மிகையாகாது. இப்படி தன்னுடைய அனுபவங்களை ஒரு
புட்டின நட்சல் என்று சொல்லலாம், ஒரு கேப்சூல் என்று சொல்லலாம், அல்லது ஒரு தேனி பூக்களிலே சென்று தன்னுடைய தேனை அது முகர்ந்து வந்து அதை எடுத்து வந்து அது தேன் வடிவத்திலே நமக்கு கொடுக்கிறது என்று சொல்லலாம். இப்படி எத்தனையோ சிரமங்களுக்கு இடையிலே, தான் பட்ட சிரமங்களுக்கு இடையிலே தன்னுடைய உணர்வுகளை எல்லாம் பதிவு செய்து வைத்திருக்கின்ற இந்த நூல் ஒரு மிகவும் நல்ல நூல். இதே கடித வடிவிலே பல நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களாகட்டும், அறிஞர் அண்ணா அவர்களாகட்டும், இப்படி ஒரு ஆசிரியருடைய எடிட்டோரியல் என்பது தன்னுடைய படிக்கின்றவர்களுக்கு அது ஒரு கடிதமாகத்தான் அமைகிறது என்று சொல்கின்ற போது, இந்த வடிவில் மாத்திரம் தன்னை சுருக்கி கொள்ளாமல் அண்ணன் அவர்கள் அவருடைய கருத்துக்களை மிகவும் துணிவாக, அது இலங்கை தமிழர்களுடைய பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது மலேசியாவில் இருக்கின்ற தமிழருடைய பிரச்சனையாக இருக்கட்டும், தமிழினுடைய மறுவாழ்வுக்காக குறித்ததாக இருக்கட்டும், இன்னும் தன்னுடைய சட்டக்கதிர் புத்தகத்திற்காக யார் யாரெல்லாம் அவரை தாங்கி பிடிக்கிறார்கள் என்று அவர்களை நன்றியோடு குறிப்பிடுவதாக இருக்கட்டும், இப்படி ஹிலரி கிளின்டன் அல்லது கிளின்டன் அவருடைய வருகை என்று தன் மனதை பாதித்த அனைத்து விஷயங்களையும் மிகவும் எளிமையாகவும் இனிமையாகவும் நம் மனதில் படும்படியாக மிக அழகாக எழுதியிருக்கிறார்கள். இதை சட்டக்கதிரனுடைய அவருடைய ஆசிரியருடைய பங்கு என்கின்றதற்கும் மேலாக மீண்டும் அவர் மிக விரிவாக தன்னுடைய பயணக் கட்டுரைகளை நூல் வடிவமாக நமக்கு ஆக்கித்தர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்து இந்த நல்லதொரு மேடையிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதற்கும் என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்கும் தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.